27 மாலை வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியாவுக்குரிய ஈச்சங்குளம் என்ற ஒரு பகுதியில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை 27 என்றாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மாவீரர் தினம். இந்த மாவீரர் தினம் வந்து இவ்வளோ நாளும் இலங்கையை பொறுத்தமட்டில் இருந்த அரசாங்கத்தால் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது என்றாலும் நடந்தது. ஆனால் இந்த ஒரு அரசாங்கம் அனுரண்ட அரசாங்கம் வந்த பிறகு தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி இருக்கணும். உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈச்சங்குளமும் ஒரு சாதாரண இடம் இல்லை, நிறைய போர் வழிகளை சுமந்த இடம். இன்றைக்கு நாங்கள் அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலுமே பார்த்திங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி மட்டும் மாவீரர் வாரம் அப்படின்னு சொல்லிவிடும். இன்றைக்கு 27ஆம் தேதி கடைசி நாள். இன்றைக்கு வந்து நிறைய அதாவது தாய்மார்கள் என்ற கண்ணீர்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே நிறைய வழிகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் வார்த்தைகளால் சொல்லலாது, உள்ளே போய் நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போ இதுதான் பார்த்திங்களாண்டா மாவீரர் துயிலும் எல்லாம் ஈச்சங்குளம். இப்போ வந்து மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கு. அதோடு வந்து இதில் நான் முதலாக இந்த துயிலும் இல்லத்துக்கு வரேன். நிறைய ஏற்பாடுகள் உள்ள செய்து கொண்டு இருக்கணும். வரேன். பயங்கர மழை வெள்ளங்களோட அந்த மத்தியிலேயும் நிறைய பேர் இதுக்கான ஏற்பாடுகளை இது கொண்டு தான் இருக்கணும். கூடுதலாக இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கல அப்படியே கண்ணால் கண்ணீர் வரும். எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல இல்லாத வெளிகள். இதில் போய்களே நிறைய விஷயங்கள் விசாரிச்சு நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த இடத்துல வந்து முதல் துயிலும் இல்லம் இருக்கே இல்லையா, அதே மாதிரி இந்த வலது பக்கத்தில் ஆமி கேம்ப் இருக்குது, ஈச்சங்குளம் ஆமி கேம்ப். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய துயிலும் இல்லம் இருந்ததாம். இப்போ அது எல்லாத்தையுமே இடிச்சிட்டு இப்போ வந்து அந்த இடத்துல ஆமி கேம்ப் வச்சிருக்கணுமா. நடக்க இல்லாத அளவு வெள்ளம் இருந்தாலும் ஏற்பாடுகளை வந்து சிறப்பாக இந்த ஊர் மக்கள் செய்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி இப்போ இதில் பாருங்கள், நினைவு திரிகள் அப்படின்னு சொல்கிறதாம். இதில் வந்து அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாவீரர் அதாவது கல்லறைகள் இல்லாத காரணத்தால் இதை வச்சு இப்போ வணங்கினோம் அப்படின்னு சொல்லினோம். அதே மாதிரி இதால் பக்கத்தில் நிறைய மேடைகளையும் போட்டு வச்சுருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், இந்த நினைவு திரியில் ஒரு கம்பி வச்சு அதே மாதிரி விளக்கேற்றுறது மாதிரி வச்சு ஊதுபக்திகளையும் வச்சுருக்கணும். இப்படியே நாங்கள் அங்கே என்ன ஏற்பாடு நடக்குதுன்றது பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு இதுகளுக்கும் கீழே திரிகளுக்கும் கீழே தேசி மரங்களை வச்சுருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், போன வருஷம் வேறொரு இடத்துல கொண்டாடினவையாம் போலீஸார்கள் விடையிலேண்டு. இந்த வருஷத்துல தான் இந்த இடத்துல கொண்டாடினோமா. வார வருஷம் வந்து துயிலும் இடத்துல கொண்டாடுற சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதில் கல்லறை மாதிரி செய்து வச்சுருக்கேன். ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து 6:15 அப்படி தான் விளக்குகள் எல்லாம் ஏற்றிக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பெருத்த மழையாக இருக்குது. இப்போ தான் நேரம் சரி 5:20 ஆகுது. கிட்டத்தட்ட 6:15 ஆகும்னு சொன்னான். அப்படி தான் நடக்கும் போல இருக்குது. ஆரம்ப ஏற்பாடுகள் அத்தனையும் இருக்கிறது. அன்பு உறவுகள், பெற்றோர்கள், அத்தனை உறவுகளும் இங்கே வருகை தந்திருக்கின்ற தருணத்தில் கல்லறை தெய்வங்களின் நினைவு சுமந்து புலிகளின் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எங்கள் கல்லறை தெய்வங்களுக்கு சுடரேற்றும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சுடரேற்றி வணக்கம் செலுத்த தயாராகிக் கொண்டிருக்கின்றது.
இல்லம் போல் தெய்வ கோவில்கள் இல்லை. அவர் கால்வட்ட மண் போல் திருநீறும் இல்லை. கல்லறை துதி போல் தேவாரம் இல்லை. அவர் கால்வட்ட மண் போல் திருநூறும் இல்லை. இவர்தம் ஈகத்திற்கு ஈடு இல்லை. கார்த்திகையில் உருகாத மலைமேகம் இல்லை. அந்த மாதத்தில் விரியாத மலர் ஏதும் இல்லை. கல்லறை துதி பாடாத கவிஞர்கள் இல்லை. வீரர் புகழ்தனை பாடாத புலவர்கள் இல்லை. கார்த்திகை பூக்கூடி காலை தொடும். வான கார்மேகம் தான் கூடி கண்ணீர் விடும். கார்த்திகை பூக்கூடி காலை தொடும். வான கருமேகம் தான் கூடி கண்ணீர் விடும். கற்பூரம் தானுருகி என்னை தரும். எங்கள் கண்வழியும் கண்ணீர் துளி மண்ணை சுடும். 27 மாலை வரும். அந்த மாலையில் பூவெல்லாம் மாலை தரும். மணியாறு ஆனதும் மௌனமிழும். கோயில் மணி கூட அந்த நேரம் மெதுவாயடும். மனமெல்லாம் கனவாகி கண்ணீர் விடும். அந்த மௌனத்துள் மெதுவாக ஓலமிடும். தீபங்கள் ஒன்றாகி தூபமிடும். கொள்கை விளக்க உரையை தமிழரும் உலகமும் செவிமடுக்கின்ற நேரமே. வருடந்தோறும் வரும் இம்மணித்துளிகள் அருமையானவை, பெருமதிமிக்கவை. தமிழீழ தேசிய தலைவர் ஆற்றும் மாவீர நாள் உரையினை இணைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதை அறிவித்திருக்கின்றோம். மாதவ மாந்தரே, மாவீரரே, மண்ணில் ஆகுதியாகிய மறவர்களே, அன்று மண்மீட் அழகான உங்கள் முகத்தை கண்டேனில்லை. எகிரி குகை விழுந்தீர்களாம். ஆங்காங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தேசத்துறவுகள் நேரத்தில் அத்தனை சுடர்களும் ஏற்றக்கூடிய வகையிலே உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டிருக்கிறோம். சத்திய மண்ணின் சாவை அணைத்து ஓயந்தவர்கள் வந்திடும் கீழ் பூமியிலென்றும் வாழ்வார்கள் என்றும் ஒளிந்துடும் தீச ஒளியிலே கல்லறைக்குள்ளே இருந்து பல கூடல்கள் பேசும் கூடல்கள் பேசும். எத்தனை காலமாய் நீ அழுதிருப்பாய் அம்மா, எத்தனை கடவுளைத்தான் தொழுதிருப்பாய். ஒரு சுடரில் இருவரோ அல்லது 2க்கு மேற்பட்டவரோ நிற்கின்ற பொழுது அருகில் இருக்கின்ற வறுமையாக இருக்கின்ற இந்த இடத்திற்கு வருகை தர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய சுடர்களை ஏற்று கொண்டு நிற்கிறோம். அத்தனையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அவற்றை உங்களுடைய கைகளிலே தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கொண்டு நிற்கிறோம். 5 நிமிடம். இப்பொழுது மாவீரர் நினைவொலி எழுப்பப்படும். நேரம் 6:06. இப்பொழுது அகவணக்கம் செலுத்துவோம். ஆறு மணி 7 இப்பொழுது மாவீரர் நினைவாக சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட இடத்தில் முதன்மை சுடர் ஏற்றப்படும். இதே நேரம் அனைத்து மாவீரர் துயிலும் இல்லங்கள்
மாவீரர் நினைவு மண்டபங்கள் நினைவிடங்களில் பிரதான ஈகச்சுடர் ஏற்றப்படுகின்றது. ஈச்சங்குளம் மாவீரர் துயில் நிலையத்தினுடைய பொதுச்சுடர்னை 2 மாவீரருடைய தாயார் பாலசிங்கம் பாக்கியம் அவர்கள் இப்பொழுது ஏற்றி வைக்க சம நேரத்தில் இங்கே இருக்கின்ற அத்தனை சுடர்களும் ஏற்றப்படும். அனைத்து சுடர்களும் ஒளிர்விட்டு பிரகாசிக்க மாவீரர்களின் திருவுருவங்களை தங்களின் மனங்களிலும் கண்களிலும் வைத்து ஒன்றிட்டு நிற்கின்றார்கள். மொழியாகியங்கள் மூச்சாகினாலை முடிசூடும் தமிழ் மீது உருகே வழிகாட்டி உண்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதியும் உறுதி மலையிலையும் இப்படியான உணர்வுகளோட இந்த வேலைகளோடு எல்லாம் விளக்குகளை கொளுத்தணுன்றதை பாருங்க.
இப்பொழுது மலர் மாலை அமைக்கும் நிகழ்வு. மலர் மாலையினை வளர்மதியினுடைய தாயார் இப்பொழுதுதான் எடுத்து வைத்தார். தலைவனின் பாதையில் தமிழினம் உயிர் வரும் தனியர சென்றிடுவோம். மலர் வணக்கத்தை தொடர்ந்து உங்களுடைய வீரர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர் அத்தனை பேர் நினைவாகவும் இங்கே உங்களுடைய சுடர்களுக்கு அருகிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அவர் சார்ந்த நினைவாக அந்த வணக்கத்தை எடுத்துச் சென்று உங்களுடைய வீடுகளுக்குள் அதனை கொண்டு சென்று நினைவார்த்தமாக அதனை நாட்டி வைக்குமாறு
மத்தியில் அழுதவர்களுக்காக சாகத் துணிந்து வீரமுடன் வீரச்சாவை தழுவிக் கொண்டவர்கள், தமது சாவை கொண்டு எமது சாவை தடுத்து நிறுத்தியவர்கள், கண்களையும் கைகளையும் கால்களையும் இழந்த போதும் அண்ணன் விழி நின்று அசைக்க முடியா நம்பிக்கையுடன் களமாடி விதையால் வீழ்ந்தவர்கள், அந்நிய தேசம் எம்மை அடிமையாக்கி அழித்தொழிப்பு செய்த போது போர் வெறி கொண்டு எம் ஊர்களை துவம்சம் செய்த போது எம்மை அழித்தொழிப்பதை அகிம்சை என ஆர்ப்பரித்த போது போர்ந்து விடாது சுடர் விட்டெறிகிறது அவர்கள் வளர்த்த சுதந்திர தீ. ஆனாலும் அழிக்க முடியாது, அசைக்கவும் முடியாது. யார் இந்த பாதகர்கள்? வரலாற்றின் வழிமரபிற்கு வகுப்பெடுக்க வந்துள்ளார்கள். மழை பொழிந்தது, உடைத்தவனே உறுதிமொழி தருகிறான். சரி, நாங்கள் உண்மையிலுமே கண் கலங்கிட்டேன். அப்படியான ஒரு அழுகை, எல்லாத்தையும் அழுகையும் பார்க்கல, அது சொல்கிறதுக்கு இதில்லை. அதோட இந்த முறை வந்து போலீஸார் அவையின் அனுமதியோடு அவையின் பாதுகாப்போடு இந்த மாவீரர் தினம் வந்து கொண்டாடப்பட்டது. உண்மையிலுமே இப்படியான ஒரு நாளுக்காக நிறைய பேர் காத்திருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலுமே என்னை பொறுத்தமட்டில் நான் இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு மாவீரர் துயிலும் இல்லத்தில் இருந்ததை வச்சு ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கேன் அப்படின்றத நான் நினைச்சு கொள்கிறேன். இதோட வீடியோவை முடிச்சு கொள்கிறேன்.